ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த நாளிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 காரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒப்பிட்டு ஒரு சில காரியங்களை இந்த காலை தியானமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதுபோல் ஆபிரகாமும் இங்கே கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே ஆபிரகாம் அங்கே கடன் செல்கின்ற காரியத்தை நான் பார்க்கின்றோம். முழுமையாக அங்கே கீழ்ப்படிந்து நிச்சயமாகவே ஆண்டவரை கர்த்தர் என்னை காண்பிப்பார், எனக்கு எல்லா காரியங்களும் செய்வார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு அங்கே பயணத்தை ஆரம்பிக்கிறார் ஆபிரகாம். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு கொடுத்தது போல இங்கே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விட்டு கொடுக்கின்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறார். 13ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் அங்கே ஒரு வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதம் வரும் பொழுது 9ஆம் வசனம் சொல்கிறார், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகின்றேன் என்று சொல்லி, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி அங்கே விட்டு கொடுக்கின்ற ஒரு மனிதனாக ஆபிரகாம் காணப்படுகின்றார். முதலாவது கீழ்ப்படிந்தார், இரண்டாவதாக விட்டு கொடுத்த ஒரு மனிதனாக இருக்கின்றார், மூன்றாவதாக அங்கே ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக அங்கே ஆபிரகாம் காணப்படுகின்றார். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தயவாய் இறங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக அங்கே ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக, விடாமல் ஜெபிக்கின்ற ஒரு மனிதனாக அங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவினிடத்தில் கீழ்ப்படிந்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்தாரோ, எல்லா காரியங்களையும் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி விட்டு கொடுத்தாரோ, ஆண்டவர் இயேசுவாமி எப்படி தொடர்ச்சியாக அங்கே ஜெபம் பண்ணி அந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் மேற்கொண்டாரோ, அதே போல் தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார், ஒரு விட்டு கொடுத்த மனிதனாய் காணப்பட்டார், ஒரு ஜெபித்த ஒரு மனிதனாக ஆபிரகாம் இருந்தார் என்று நான் பார்க்கின்றோம். இன்றைக்காக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆபிரகாமை போல கீழ்ப்படுகின்ற மக்களாய், நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே விட்டு கொடுக்கின்ற ஒரு மக்களாக, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஒரு மக்களாய் நாம் காணப்படுவோம். கர்த்தர் இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து வளர்த்துவாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.